ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி கஞ்சி மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் நான் 8 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 3 கப் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வைக்கும்போது தண்ணியாட்டம் தான் வைக்கணும். 2 டைம் சேர்த்திட்டோம், இன்னொரு டைம் சேர்த்திக்கலாம். 3 டைம் சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணுங்க, இல்லை நம்ம கட்டி சேர்ந்துக்கும். இப்போ நம்ம கஞ்சி வெந்துட்டுருக்க டைமில் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்தியாச்சு. தேங்காய் துருவி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காகணுங்க. கெட்டியானால் தான் நல்லாயிருக்கும் கஞ்சி. நம்ம இது கூட தேங்காய் பால் ஊற்றும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் மாறிக்கும். அதனால் நல்லா திக்காக இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நல்லா கஞ்சி திக்காயிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் கலக்கும் போதே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது கூட நம்ம தேங்காய் பால் அல்லது மோர் சேர்த்து தான் சாப்பிடணும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நம்ம கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆற விட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வாரத்தில் 3 முறை சாப்பிட்டால் போதும், நம்ம உடம்பை நல்லா குறைச்சிடலாம். வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடலாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.